2025 ஆண்டு இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு பொற்காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல. சாம்பியன்ஸ் டிராபி வெற்றி, இங்கிலாந்துக்கு எதிரான ஒயிட் வாஷ் வெற்றி, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் வெற்றி என்று இந்திய அணி கலக்கி எடுத்தது. குறிப்பாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இரு ஜாம்பவான்களும் விமர்சனம் வெளியிட்டோரின் வாயை அடைக்கும் வகையில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட இந்த இரண்டு ஜாம்பவான் வீரர்களும் இனி ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே பார்க்க முடியும். இதனால் 2026 ஆண்டில் இவர்கள் எத்தனை போட்டிகளில் விளையாடுவார்கள், இந்திய அணியின் அட்டவணை என்ன என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். ரோஹித் மற்றும் கோலி ஆகிய இருவருமே தற்போது ஒருநாள் போட்டி வீரர்களாக மாறிவிட்ட நிலையில் இவர்களது முழு கவனமும் 2027 நடைபெற உள்ள ஒருநாள் உலகக்கோப்பை மீதுதான் உள்ளது. எனவே உடல் தகுதியை நிரூபிக்கவும் தமது பார்வை தக்க வைக்கவும் கிடைக்கும் அனைத்து ஒருநாள் போட்டிகளிலும் இவர்கள் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பெல்லாம் ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே போன்ற சிறிய அணிகளுக்கு எதிராக சீனியர்களுக்கு ஓய்வு வழங்கப்படும். ஆனால் இப்போது இவர்கள் டெஸ்ட் T20 ஆடுவதில்லை என்பதால் ஆப்கானிஸ்தான் தொடரில் கூட ரோஹித் கோலி கூட்டணியை பார்க்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. 2026 ஆண்டில் இந்திய அணி மொத்தம் 6 ஒருநாள் தொடர்களில் விளையாட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 18 போட்டிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி மாதம் நியூசிலாந்து அணி இந்தியா வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ரோஹித் கோலி பங்கேற்பது உறுதியாக உள்ளது. இந்திய மண்ணில் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்றும் நடைபெற உள்ளது. அத்துடன் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இது மிக முக்கியமான தொடராகும். அதே நேரம் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்து 3 போட்டிகளில் விளையாட இருக்கிறது. இந்த வருட இறுதியில் இந்திய அணி நியூசிலாந்துக்கு சென்று 3 போட்டிகளில் விளையாட உள்ளது. இலங்கை அணிக்கு எதிராகவும் இந்திய அணி இந்த வருடத்தில் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணைப்படி பார்த்தால் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2026 ஆண்டில் குறைந்தது 18 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவார்கள். இதுபோக அரசியல் காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்ட வங்கதேசத்துக்கு எதிரான தொடரும் இந்த ஆண்டில் நடத்தப்பட்டால் அவர்கள் விளையாடும் போட்டிகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம். 2026 ஆண்டு ரோஹித் மற்றும் கோலி ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஆண்டாக இருக்க போகிறது. 2027 ஆண்டு நடக்க உள்ள உலக கோப்பைக்கான முன்னோட்டமாக இந்த 18 போட்டிகளும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.